ஜெபம் செய்வோம். வாழ்வு தரும் திருமொழிகளின் மூலம் எங்களோடு கூட உரையாடுகின்ற நல்ல கடவுளே, வேலையிலும் கூட கர்த்தாவே உம்முடைய திரு வார்த்தைகளை நாங்கள் தியானிக்கின்ற பொழுது உம்முடைய பிரசன்னம் எங்கள் மத்தியிலே இருக்கும்படியாக நீர் கற்றுத்தர உணர்த்த விரும்புகின்ற காரியங்களை தெளிந்த சிந்தனைகளோடு நாங்கள் புரிந்து கொள்ளும்படியாக இந்த வேலை இன்று அமைய வேண்டும் என்று உம்மிடத்தில் வேண்டுகின்றோம். உம்முடைய கரத்துக்களாக ஒப்படைக்கின்றோம், நீர் வழி நடத்தும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் வேண்டுகின்றோம் நல்ல கடவுளே, ஆமென். அன்பானவர்களே, உங்கள் அனைவரையும் மூவரு கடவுளின் திருப்பெயராலே நான் வாழ்த்துகின்றேன். நாளிலும் கூட மிக சிறப்பாக உங்கள் மத்தியிலே வந்து இறை செய்தியை பகிர்ந்து கொள்ளும்படியாகவும் இந்த வழிபாட்டிலே கலந்து கொள்ளும்படியாகவும் அழைப்பு கொடுத்த திருச்சபையினுடைய தலைமை ஆயர் மற்றும் கேஜிஎஃப் வட்டாரத்தினுடைய தலைவராக இருக்கக்கூடிய அருட்பணி பீனா பிரியதர்ஷினி ஆயர் அம்மா அவர்களுக்கு என்னுடைய நன்றிகளை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். தேங்க்யூ அக்கா ஃபார் த வண்டர்ஃபுல் ஆப்பர்ச்சுனிட்டி. அதோடு கூட திருச்சபையினுடைய செயலர், பொருளர், பரிபாலன குழுவின் அங்கத்தினர் மற்றும் இன்னுமாக உங்கள் அனைவருக்கும் கூட என்னுடைய நன்றிகளை நான் கூறிக்கொள்கின்றேன். ஐயரம்மா சொல்லிட்டாங்க, நான் சொல்ல நினச்சதை அவங்க அப்படியே என் மனசில் இருந்து சொல்லிட்டாங்க. மேத்யூஸ் சர்ச் எனக்கு ரொம்ப நெருக்கமான ஒரு திருச்சபை. எங்கள் அம்மாவுடைய தாய் சபை அப்படின்றதுனாலையோ இல்லை எங்கள் பெரியம்மா வராங்க அப்படின்றதுனால மட்டும் கிடையாது. நாங்கள் ரொம்ப சின்னதாக சிறு பிள்ளைகளாக இருக்கும்போது 7th டே ஸ்கூலில் படித்ததுனால சாட்டர்டே சண்டே லீவ். அதனால் வெள்ளிக்கிழமையே எங்கள் அப்பா அம்மா எங்கள் பெரியம்மா வீட்டுக்கு அனுப்பிச்சி விட்டுடுவாங்க. அவங்க ஞாயிற்றுக்கிழமை வழிபாட்டுக்கு வர்றதுனால எங்களையும் கூடவே கூட்டிகிட்டு வருவாங்க. அப்போ நிறைய திருச்சபைக்கு நிறைய அதிகமாக இங்கே நான் வந்திருக்கேன். அங்கே உக்காந்துட்டு இருந்த நிலையை தாண்டி கடவுள் என்னையும் அழைத்து இந்த ஆல்டருக்குள்ளே நிறுத்துவார், இந்த இடத்துல நிறுத்துவாருன்னு என்றைக்குமே நான் நினச்சதே இல்லை. இந்த நிமிஷம் ரொம்ப ஒரு மன நிறைவான ஒரு தருணமாக இருக்குது. நிறைய கற்றுக்கிட்டு இருக்கேன். அஃப்கோர்ஸ் என்னோட ரொம்ப ஃபேவரட்டான டீச்சர் எந்திரிச்சு போயிட்டாங்க, அம்சா ஆண்டி. விபிஎஸ்ல ரொம்ப ரொம்ப நல்ல நெருக்கமாக இருக்கக்கூடியவங்க, குழந்தைகளை போல மாறி அப்படியே சொல்லி கொடுப்பாங்க. அந்த மாதிரி அவங்கள ரொம்ப பிடிக்கும். ராஜாத்தி ஆண்டியும் ஏஞ்சி போயிட்டாங்க சண்டே ஸ்கூலுக்கு. அவங்க ரொம்ப ஸ்ட்ரிக்டான டீச்சர். அப்பத்துலேருந்தே அவங்கள பார்த்தா இப்போ வரைக்கும் அந்த பயம் அப்படியே இருக்குது. 2 பேருமே எந்திரிச்சு போயிட்டாங்க. நிறைய பேர் எங்கள் பெரியம்மா கிட்ட விசாரிச்சிருக்கீங்க. சில பேர் எல்லாம் பர்சனலாகவே பேசியிருக்காங்க. ஜேம்ஸ் அங்கிள் நிறைய தடவை கேட்டிருக்காங்க, எப்போ வரீங்க எங்கள் திருச்சபைக்கு அப்படின்னு சொல்லி விசாரிச்சிருக்காங்க. சரளா ஆண்டி உரிமையாக கேட்பாங்க, எப்போ வரீங்க. நம்ம நிறைய பேர் ஒருத்தருடைய பேர் சொல்லிகிட்டே இருக்கிறோம், சொல்லிகிட்டே போகலாம். நிறைய பேர் இருக்கீங்க. ஞான அங்கிள் இருக்கிறார். அந்த மாதிரி எல்லாருடைய பேரும் சொல்ல முடியும். ஆனால் அவ்வளோ நன்றி சொல்கிறதுக்காகவும் பேர் சொல்கிறதுக்கு மாத்திரம் இந்த நேரம் இல்லை, அருளுரைக்கும் ஆனது அப்படின்றதுனால அருளுரைக்குள்ளே போயிடுறேன். ரொம்ப நேரமாக நன்றியே சொல்கிறாங்க, எப்போ பிரசங்கத்துக்குள்ளே போவாங்க அப்படின்னு மைண்ட் வாய்ஸில் நிறைய பேருக்கு ஓடுதுன்னு நினைக்கிறேன். பிரசங்கத்துக்கு போயிடலாம். இன்னைக்கு உடைய தலைப்பு இன்றைய நாளிலும் கூட மிக சிறப்பாக நாம் தியானிக்கும்படியாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற தலைப்பு ஒரு விதமான அழைப்பு. இந்த லெந்து காலம் தொடங்குறதுலேருந்து நிறைய அழைப்பை பார்த்துட்டு இருக்கிறோம். முதல் வாரத்தில் ஒரு அழைப்பு வந்தது. என்ன ஞாபகம் இருக்குங்களா? 4 வாரம் ஆயிடுச்சு, மறந்துட்டு இருப்போம். முதல் வாரத்தில் கால் டு பி கம்பேஷனேட், பரிவோடு இருக்கும்படியாக ஒரு அழைப்பு. 2வது வாரத்தில் ஒருவருடைய சுமையை மற்றொருவர் தாங்கும்படியான அழைப்பு. போன வாரத்தில் அரவணைத்து, கால் டு பி இன்க்ளூசிவ், அரவணைத்து அல்லது இணைத்து வாழ்வதற்கான அழைப்பு. இந்த வாரம் தான் கடைசி அழைப்பு. அடுத்த வாரம் பேஷன் சண்டேக்குள்ள போயிடுறோம், பாடுகளின் ஞாயிறுக்குள்ள கடந்து போயிடுறோம். இந்த வாரத்திலும் மிக சிறப்பாக கடவுள் நமக்கு கொடுத்திருக்கின்ற அழைப்பு என்னவென்றால் விடுவித்து வாழ அல்லது விடுதலைக்கான செயலில் ஈடுபடுவர்களாக கடவுள் நம்மை அழைக்கின்றார். So liberation,
ஒரு கிறிஸ்டியன் ஃபெய்த்தோட பேசிக் ஆஸ்பெக்ட். பழைய ஏற்பாடுல இருந்து பார்க்கிறோம், அடிமைத்தனத்தில் இருந்து ஜனங்களை மோசே விடுவிக்கிறார். கடவுள் மோசேவை தெரிந்து கொண்டு அவரை அனுப்புகின்றார். அப்படியே தொடக்க பார்க்கும் போது ப்ராஃபிட்ஸ் வராங்க, தீர்க்கதரிசிகள் வராங்க. எல்லாம் அப்படியே கடந்து போகும்போது இயேசு கிறிஸ்துவே வராரு மனிதரை விடுவிக்கிறதுக்காக. அப்ப விடுவிச்சு மறுபடியும் சீடர்கள் கைகளிலும் அப்போஸ்தலர் கைகளிலும் நம்முடைய கைகளிலும் இந்த விடுதலை பணி கொடுக்கப்பட்டிருக்கின்றது. இப்ப என்ன கேள்வி அப்படின்னு சொன்னா, நமக்கு நம்முடைய பிரச்சனைகள்ல இருந்தே நம்மளை விடுவிச்சுக்க தெரியல. இப்ப எப்படி மற்றவங்களை விடுவிக்கிறது அப்படின்றது தான் பெரிய கேள்வி. ஒரு சின்ன இல்லஸ்ட்ரேஷன், ஒரு கதையோடு தொடங்க விரும்புகின்றேன். ஒரு நாள் ஒரு மனிதர் ரொம்ப இதயம் பலவீனமானவர் ஹாஸ்பிட்டலில் போய் அட்மிட் ஆகுறாரு. அப்போ டாக்டர் அவரை பார்த்துட்டு சொல்கிறாங்க, உங்கள் ஹஸ்பண்ட் ரொம்ப வீக்காக இருக்காருமா, அவருடைய இதயம் ரொம்ப பலவீனம் ஆயிடுச்சு, இதுக்கப்புறம் அவர்கிட்ட எந்த ஷாக்கான விஷயத்தையும் சொல்லக்கூடாது, அதிர்ச்சி கொடுக்கின்ற எதையுமே அவர்கிட்ட சொல்லக்கூடாது, சந்தோஷமாக இருக்கலாம் சோகமாக இருக்கலாம், மொத்தத்தில் அது அதிர்ச்சியாக இருக்கக்கூடாது அப்படின்னு அந்த மனைவி கிட்ட சொல்லிடுறாங்க. சரின்னு இந்த அம்மாவும் அதை கேட்டுட்டு வீட்டுக்கு போகிறாங்க. வீட்டுக்கு போனவொன்னே ஒரு நியூஸ் வருது. என்னன்னா, லாட்ரியில் இப்போ ஒரு 10 கோடி ரூபாய் அந்த நபருக்கு விழுந்திருக்கு. இப்போ இந்த அம்மாவுக்கு ரொம்ப சந்தோஷம், 10 கோடி ரூபாய் விழுந்திருக்கே, இதை நம்ம யாருக்கிட்ட, கணவர்கிட்ட எப்படி சொல்றது, அதிர்ச்சியான எந்த விஷயத்தையும் சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்களே அப்போ டாக்டர் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க. சரி டாக்டர்கிட்டயே சொல்லி ஹஸ்பண்ட் கிட்ட பொறுமையாக சொல்லலாம் கணவர்கிட்ட அப்படின்னு டாக்டரை கூப்பிட்டுட்டு, ஐயா இந்த மாதிரி 10 கோடி எனக்கு லாட்ரியில் விழுந்திருக்கு, என்னுடைய கணவர்கிட்ட எதுவுமே அதிர்ச்சியாக சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டீங்க, எனக்கு சொல்றதுக்கு ரொம்ப தயக்கமாக இருக்கு, ஏன்னா பெரும்பாலும் விமென்னாலே ரொம்ப எக்ஸ்பிரசிவாக இருப்போம் இல்லைங்களா, அது ரொம்ப இதுவா சொல்லிடுவேன், நீங்க பொறுமையா எடுத்து சொல்றீங்களா அப்படின்னு கேட்ட உடனே டாக்டர், சரிம்மா கவலைப்படாத, நான் இருக்கிறேன், நான் போய் சொல்றேன் அப்படின்னு சொல்லி அந்த மனுஷங்கிட்ட போய் சொல்றார். அப்பா நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்ல போறேன், அதை கேட்டுட்டு நீ என்ன பண்ணக்கூடாது, அதிர்ச்சி ஆயிடக்கூடாது, சாதாரணமா எடுத்துக்கோ, இது ஒரு கேள்விதான் அப்படின்னு அவருக்கு நல்ல அறிகுறையெல்லாம் சொல்லிட்டு அடுத்து சொல்றார். இந்த மாதிரி உங்களுக்கு லாட்ரியில ஒரு 10 கோடி விழுதுன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லுங்க அப்படின்னு அந்த மனுஷன் சொன்னாரா. அதுல ஒரு 5 கோடியை டாக்டர் உங்களுக்கே குத்துருவேன் அப்படின்னாராம். உடனே டாக்டருக்கு என்ன ஆச்சு, அங்கேயே இதய நோவு அங்கேயே செத்து போறார். நிறைய நேரத்துல மற்றவங்களை ஆற்றுகின்றோம் தேற்றுகின்றோம் சொல்லி கிளம்பி தைரியமா போவோம், ஆனா என்ன ஆயிடும், வீட்டுல உக்காந்து அழுது புலம்புறவங்களே நம்ம தான், நம்மளாலதான் அதை தாங்கிக்க முடியாம போயிடுது. அப்ப தலைப்பு எதுக்கு கூப்பிடுதுன்னா, மற்றவர்களையும் நீ விடுவிச்சு நீயும் விடுதலை வாழ்வை வாழு. ஆனா நமக்கே நிறைய சுமைகள், பிரச்சனைகள், போராட்டங்கள், பாரங்கள், இதுல மற்றவங்களுக்கு சொல்றதுக்கு நேரமே இல்லாம இருக்கின்றது. அன்பானவர்களே, இன்றைய நாளிலும் நாம் படிக்க கேட்ட இந்த 3 பகுதிகளும் எப்படி கொடுத்திருக்கிறாங்கன்னு சொன்னா, விடுதலைக்கான செயலில் ஈடுபடுவதற்காக நமக்கு அழைப்பு, ஆனால் எதிலிருந்து நம்மை விடுவித்துக் கொள்ள வேண்டும் என்கிறதையும் உணர்வதற்கான அழைப்பு. 3 பகுதியும் 3 விதமான காரியத்தை பேசுது. எல்லாத்தையுமே நீங்க பேசுறீங்க செய்றீங்க, ஆனா உங்க வாழ்க்கையில எங்கேயோ இன்னும் குறைகள் இருந்துட்டே இருக்கு அப்படின்னு சொல்லி அதை சரிப்படுத்திக் கொள்வதற்கான அழைப்பாக 3 பகுதிகள் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. முதலாவதாக நாம் படிக்க கேட்ட பழைய ஏற்பாட்டின் பாடம் ஏசாயா 1வது அதிகாரம் 12 17வது வசனம் வரைக்கும் படிக்க கேட்டோம். இந்த ஏசாயாவை 3 விதமா பிரிக்கிறாங்க. முதல்ல இருந்து 39வது அதிகாரம் வரைக்கும் நியாய தீர்ப்பை குறித்து பேசுகின்ற பகுதியாக, அதுக்கு ஆங்கிலத்தில் என்ன சொல்றாங்க, புரோட்டோ ஐசையா அப்படின்னு சொல்லி அதை பிரிக்கிறாங்க. 2வது பகுதி 40ல இருந்து 55 வரைக்கும் பார்த்தா அது டியூட்ரோ ஐசையா. அந்த பகுதியெல்லாம் எதை பத்தி பேசுதுன்னா, சிறையிருப்பு காலத்தை பத்தியும் கடவுளுடைய ஆறுதல் பத்தியும் பேசுது. 3வதாக 56ல இருந்து 66 வரைக்கும் இருக்கக்கூடிய பகுதி எதை பத்தி பேசுதுன்னா, மீட்பை குறித்தும் எதிர்கால வாழ்வை குறித்தும். இப்ப நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற பகுதி என்னன்னு பார்த்தா, முதலாவது என்ன, நியாய தீர்ப்பை குறித்து இருக்கக்கூடிய பகுதி. 1வது அதிகாரத்துல ரொம்ப அழகா கடவுள் அங்க எடுத்து சொல்லுகின்றார், வழிபட நீங்க எல்லாருமே வரீங்க, ஆனா உங்க வழிபாடுல உண்மை இல்லை அப்படின்றத கடவுள் அந்த இடத்துல ரொம்ப ஆழமா சொல்றார். பெரும்பாலும் நம்ம எல்லாம் என்ன சொல்வோம், நான் என் சுமையை தனியா சுமக்கல,
கடவுள் என் கூட சேர்ந்து சுமக்கிறாரு, அதனால எனக்கு கவலை இல்லை, நம்மை ஆறுதல் படுத்திக் கொள்வோம். ஆனால் கடவுளும் ஒரு இடத்துல ரொம்ப வருத்தமாக வெளிப்படுத்துறதுனா இங்கே தான், இதுக்கு மேலே என்னால் சுமக்கவே முடியாது, நீங்கள் அவ்வளோ பாவம் செஞ்சுட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொல்கிற பகுதினா அது இந்த பகுதி தான். இதுக்கு மேலே என்னால் சுமக்க முடியாது, ஏன்னா எனக்கு எப்படியாவது நான் எல்லா விதத்திலும் எனக்கு சகிக்க முடியாததாக இருக்கின்றது என்று சொல்லி கடவுள் இந்த இடத்திலே வெளிப்படுத்துகின்றார். படிக்கேட்ட பகுதியில் 15வது வசனத்தில் பார்க்கும்பொழுது கடவுள் மிக அழகாக சொல்கிறார், நீங்கள் கைகளை நீட்டி என்னிடத்தில் நோக்கி வேண்டுதல்கள் செய்கிறீர்கள், ஆனா உங்க கைகள் எல்லாம் என்ன ரத்தங்கள் மாத்திரம் நிறைந்திருக்கிறது, அதனால உங்க ஜெபத்தை நான் கேட்க போறது இல்லை. நீங்க என்ன பண்றீங்க, பலிகள் கொடுக்கணும், நான் பாவம் செஞ்சுட்டு அதனால இந்தாங்க ஆண்டவரே, இந்தாங்க கடவுளே, உங்களுக்காக நான் பலியை எடுத்துட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி அதை மாத்திரமே கவனித்து கொண்டு இருக்கிறீர்கள். ஆனா நீங்க நல்ல விதத்துல வாழணும்ன்றது தான் நான் எதிர்பார்க்கிறேன் அப்படின்னு கடவுள் அந்த இடத்துல ஜனங்களுக்கு கூறிக்கொண்டிருக்கிறார். ஒருவேளை நாம யாரும் பெருசா பலி கொடுக்கறதுக்கு எந்த மிருகங்களையோ விலங்குகளையோ பறவைகளையோ ஆலயத்திற்குள்ளாக எடுத்து வருதில்லை, நம்மை நாமே பலியாக பலிபீடத்தில் வைக்கும்படியாக வருகின்றோம். நம்ம தான் அந்த சாக்ரிஃபைஸ், கடவுளுக்கு நம்மை நாமே பலியாக கொடுக்கும்படியாக வருகின்றோம். ஆனால் வர நம்ம சுத்தம் உள்ளவர்களாக இருக்கிறோமா, இருதயத்தில் தூய்மை இருக்கா அப்படின்றதெல்லாம் இந்த இடத்துல கடவுள் நம்மையும் பார்த்து கேள்வியாக எழுப்புகின்ற பகுதியாக இருக்கின்றது. 14வது வசனம் 15வது வசனம் யாராவது படிக்கிறீங்க? நம்ம இதெல்லாம் தான் கடவுள் நமக்காக செஞ்சுட்டு இருக்கிறாருன்னு நினைக்கிறோம். நான் கைகளை திறந்து வானத்தை நோக்கி பார்க்கும்பொழுது கடவுள் எனக்கு கேட்கிறாரு, என் சத்தத்தை கேட்கிறாரு அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கோம். ஆனால் கடவுள் என்ன சொல்றாரு, உன் இருதயத்துல தூய்மை இல்லை, நீதிக்கானதை நீ செய்யல அப்படின்னு சொன்னா உன் ஜபத்தையும் நான் கேட்க மாட்டேன், உன்னையும் நான் பார்க்க மாட்டேன், எல்லாத்தையுமே என்ன நான் மறைத்து விடுவேன் என்று சொல்லி கடவுள் இஸ்ரேல் மக்களுக்கு சொல்கின்றார். அதோடு கூட நமக்கும் கடவுள் சொல்கின்றார். எந்த அளவுக்கு வழிபாட்டுக்கு இணைந்து வருகின்றோம். ஏதோ 7:30 மணிக்கு சர்வீஸ் தொடங்குது, நம்ம போய் உக்காரலாம் அப்படின்றது இல்லை. ஆயத்தத்தோடு நான் ஒவ்வொரு தடவையும் வழிபாடுக்கு வரும்பொழுது என்னை தூய்மை செய்து கொண்டு வரணும். தூய்மை செய்யறதுனா நான் குளிச்சுட்டு என்னை அலங்காரம் பண்ணிட்டு வர்றதுல என் இருதயத்தில் இருக்கக்கூடிய எல்லா விதமான தீமையான சிந்தனைகளையும் கழுவி அகற்றிவிட்டு மற்றவர்களையும் என்னை போல் என்று யோசித்து ஒவ்வொரு முறையும் வழிபாட்டுக்கு வரணும் அப்படின்றத கடவுள் 7 விதமா அந்த இடத்துல சொல்றாரு. அந்த 16-17 வசனத்துல என்னன்னா சொல்றாரு, நீங்கள் உங்களை கழுவி சுத்தம் பண்ணணும், 2வது தீமையை விட்டு நீங்க விலகணும், 3வது நன்மை செய்ய வேண்டும், 4வது நியாயத்தை தேட வேண்டும், 5வது ஒடுக்கப்பட்டவரை ஆதரிக்க வேண்டும், 6வது திக்கற்ற பிள்ளைகளையும், 7வது விதவைகளையும் விசாரிக்க வேண்டும் என்று சொல்லி 7 காரியங்களை அந்த இடத்துல கடவுள் சொல்லி கொண்டிருக்கிறார். இப்ப இந்த 7ல நம்ம எத்தனை ஃபாலோ பண்றோம் சொல்லுங்க? இதுல எதெல்லாம் நம்ம பண்றோம்? நன்மையானதை தேடுறோமா? தீமையானது தான் அதிகமா நிறைஞ்சிருக்கு. பிறரை விசாரிக்கிறோமா? கிடையாது. யார் எப்படி போனா எனக்கு என்ன, நான் நல்லா இருக்கேனா அது போதும், என் பாடு எனக்கு பெரிய பாடு, இதுல மற்றவங்களுடைய பாடு நான் ஏன் கேட்கணும் அப்படின்னு சொல்லி எல்லாத்திலிருந்தும் விலக்கி வைத்து கொண்டிருக்கின்றோம். இன்றைக்கு கடவுள் நமக்கு அழைப்பை கொடுக்கிறார். இது எல்லாவற்றையும் குறித்து யோசிக்கின்றவர்களாக நீங்கள் வழிபட இணைந்து வரும்பொழுது இருதயத்தில் சுத்தம் பண்ணி கொண்டு வர வேண்டும். உங்களை சுத்தமாக்கி கொண்டுதான் வழிபாட்டுக்கு வரணும். எப்ப யாரை கவுக்கலாம், எப்ப யாருக்கு பின்னால என்ன செய்யலாம், நான் தான் பெரியவன் அப்படின்ற யோசனையோடு வந்து வழிபாட்டுல உட்கார்ந்துட்டு இருப்போம் அப்படின்னு சொன்னா அது உண்மையான வழிபாடு இல்லை அப்படின்றத கடவுளின் நாளிலே உணர்த்துகின்றார். எடுத்தவர்கள் வாசியுங்கள், நீதிமொழிகள் 15வது அதிகாரம் 8வது வசனம். நீதிமொழிகள் 15:8. ஆமா, துன்மார்க்கர்களுடைய பலி கடவுளுக்கு அருவருப்பானது. அதுதான் இங்க கடவுள் சொல்றார், நீ எவ்வளவு பலி கொடுத்தாலும் உன் இருதயத்துல தீமையான காரியங்கள் இருக்கும் என்று சொன்னால்
அது வீணானது. உண்மை உள்ளவர்களுடைய ஜெபத்தை தான் கடவுள் கேட்கிறார். எப்படியெல்லாம் நம்ம ஏமாத்துற யோசிச்சு பாருங்க. பெரிய அளவில் மற்றவங்க கிட்ட லட்சமா ஏமாத்துறது தான் ஏமாத்துதல் அப்படின்னு இல்லை. உறவுகள்ல எவ்வளவு ஏமாத்துறோம், கணவன் மனைவிக்குள்ள எவ்வளவு ஏமாற்றங்கள், ஒருத்தருக்கு தெரியாம ஒருத்தர், இல்ல சகோதர சகோதரிகள், இல்ல பெற்றோர்கள் பிள்ளைகள் நண்பர்கள்னு சொல்லி எந்த உறவிலுமே உண்மை இல்லாதவர்களாக இன்றைக்கு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அந்த தீமையான சிந்தனைகளையும் கூட ஒழித்து போடுவதற்காக, உறவுகளை புதுப்பிப்பதற்காக கடவுள் நம்மை அழைக்கின்றார். இந்த பழைய ஏற்பாட்டின் பாடத்திலிருந்து மனம் திரும்புதலின் வழிபாட்டை கடவுள் தேடும்படியாக நம்மை அழைக்கின்றார். அப்படியான ஒரு விடுதலைக்காக கடவுள் நம்மை அழைக்கின்றார். மனம் திரும்புதல் நிறைந்த ஒரு வழிபாடு. நான் மனசே மாற மாட்டேன், நான் வழிபாட்டுக்கு வந்துட்டே இருப்பேன் அப்படின்னு சொன்னா ஒரு பயனும் இல்லை. கொஞ்சமாச்சும் மனுஷனா இருந்தா வாழ்க்கையில மாற்றம் இருக்கணும். அப்ப மாற்றிக்கொண்டு வாழ்வதை தான் கடவுள் விரும்புகிறார். நல்லவற்றை அல்ல, தீமையானதை மாற்றிக்கொண்டு வாழ்வதை கடவுள் விரும்புகின்றார். இரண்டாவதாக நாம் படிக்க கேட்ட நிருப பாடத்திற்குள்ளா கடந்து செல்வோம். எபேசியர் 6வது அதிகாரம் வசனங்கள் 5 to 9 வரை நாம் படிக்க கேட்டோம். இந்த இடத்துல பார்க்கும்பொழுது பவுல் ரொம்ப அழகா சொல்லிட்டு இருக்கிறாரு. யாருக்கு? 2 பேரை குறித்து பேசுறார். 2 குழு. யார் யாரு சொல்லுங்க? எஜமான்கள் குறித்தும் வேலைக்காரர்கள் இல்லைங்களா? மாஸ்டர்ஸ் அண்ட் ஸ்லேவ்ஸ். இவங்க 2 பேரை பத்தி பவுல் அந்த இடத்துல சொல்லி கொண்டு இருக்கிறார். பவுல் ரொம்ப அழகா ஒரு கருத்து வைக்கிறார். அவர் எப்படி சொல்றாருன்னா, எல்லாருமே தலைவர் ஆயிட முடியாது, எல்லாருமே அடிமைகள் ஆயிட முடியாது. ஆனா என்ன பண்ணணும், நீங்க 2 பேருமே ஒரு விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கணும். உங்களுக்கும் மேலே எஜமான் இருக்கிறார். அதே போல நீங்கள் கிறிஸ்துவுக்குள்ளும் எப்படி இருக்கணும்? எப்படி இருக்கணும்? கிறிஸ்துவுக்குள் கீழ்ப்படிந்திருக்கணும் இருக்கா? அப்படியா இருக்கு பாருங்க. ஆமா நீங்களா? அப்போ பவுல் என்ன சொல்ல வர்றாருன்னா, நான் எஜமான் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கேன் இல்லையா, நீ நான் தான் பெரியவர் நினைச்சிட்டு இருக்க இல்லையா, உன்னை விட பெரியவர் ஒருத்தர் இருக்கார் அப்படின்றதையும் சொல்றாரு. நீ வேலைக்காரன் ஆயிட்டியே, ஐயோ நான் ரொம்ப தாழ்வான நிலையில இருக்கிறேனே அப்படி நீயும் கலக்கப்படாத. நீயும் என்ன பண்ணு, கிறிஸ்துவுக்குள் நீயும் ஏதோ ஒரு வேலைக்காரராக தான் இருக்கிற. ஆனால் நீ கவலைப்படாத. நீங்க 2 பேருமே என்ன பண்ணணும், கடவுள் உங்களுக்கு மேலா இருக்கிறாருன்னு நினைங்க. இது ரொம்ப ஏத்துக்க கஷ்டமான விஷயம். ஆனா உண்மை என்னன்னு சொன்னா, எல்லாரும் தலைவர் ஆயிட முடியாது, எல்லாரும் என்ன ஆயிட முடியாது, வேலைக்காரர்கள் ஆயிட முடியாது. ஆனா ஒருத்தர் மதித்து வாழ்ந்தால், ரெஸ்பெக்டோடு, ரெஸ்பான்சிபிலிட்டியோடு, பொறுப்போடும் ஒருவரை ஒருவர் மதித்து வாழ்ந்தால் எந்த வேலையும் நல்ல விதமாக தான் பார்க்கப்படும். நம்ம பார்க்குற பார்வையில தான் இருக்கு. எல்லாராலையும் தலைவர்களாக இருக்க முடியாது, எல்லாராலையும் வேலையாட்களாக இருக்க முடியாது. ஆனால் ஒருத்தர் மதித்து வாழ வேண்டும். நான் தான் பெரியவன், நீ தான் பெரியவன் அப்படின்னு சொல்லி பேச முடியாது. இல்லை உனக்கு எதுவும் தெரியல எனக்கு தான் தெரியும் அப்படின்னு சொல்லி மற்றவங்களுடைய காரியத்திலும் போய் மூக்க நுழைக்க முடியாது. அப்போ அவங்க வேலையை அவங்க செய்தா அதுக்கான மதிப்பு இருக்கின்றது என்பதை பவுல் மிக தெளிவாக சொல்றார். யாரும் யாரை விட உயர்ந்தவர்கள் கிடையாது. அவங்க செய்யற வேலைக்கு அவங்க தலைவங்க. அது ரொம்ப பெருசு. இங்க வேலைக்காரர்கள் எஜமான்களுக்கு கீழ்ப்படிங்க அப்படின்றதெல்லாம் பவுல் சொல்லிட்டாரு. அதே போல அடுத்து என்ன சொல்றாரு, எஜமான்கள் நீங்களும் கூட அப்படியே செய்யுங்க. உங்க கீழே இருக்கிறாங்கிறதுக்காக அவங்கள போட்டு அப்படியே காலில் வச்சு நசுக்கிறதெல்லாம் வேண்டாம். நீங்களும் அதே போல மரியாதை கொடுத்து இருங்கள் சொல்றாரு இல்ல பவுல். எஜமான்களே நீங்களும் அதே போல செய்யுங்க, do the same அப்படின்னு சொல்லி இருக்கு இல்ல, நீங்களும் அதே போல செய்யுங்க. நீங்க உங்க வேலையாட்கள் கிட்ட இருந்து என்ன எதிர்பார்க்கிறீங்களோ அதை நீங்களும் செய்யுங்க அப்படின்றத பவுல் அந்த இடத்துல அழைத்து சொல்லுகின்றதாக இருக்கிறது. யாருக்கும் பாரபட்சம் கிடையாது. கடவுளுடைய பார்வையிலே அனைவரும் சமம் என்கின்றதை பவுல் அங்கே மிக அழகாக சொல்கின்றார். 1 சாமுவேல் 2வது அதிகாரம் 8வது வசனம். 1 சாமுவேல் 2வது அதிகாரம் 8வது வசனம். இங்க ரொம்ப அழகான ஒரு வார்த்தை என்னன்னு சொன்னா, சிறியவர்களை எதுல இருந்து எடுக்கிறாரு,
புழியதுல எடுத்துட்டு என்ன பண்றாரு, பிரபுக்களோடு உட்கார வைக்கிறார். நான் தான் பாஸ், நான் உட்காருவேன், நீ என்ன, நீ கீழே உக்கார், நீ என் கூட சமமா உட்காரத்துக்கு கூட தகுதி இல்லை அப்படின்னு நினைக்கும்போது பிரபுக்கள் நடுவிலே அவர்கள் அருகில் உட்கார வைக்கிறார். அதுவே ஒரு பெரிய மாற்றம். ஆதிக்கம் நிறைந்திருக்கக்கூடிய இடத்திலே அதிகாரத்தின் கட்டமைப்புகளை கடவுள் வீழ்த்துவார். அதுதான் பவுல் இங்க சொல்றார். எஜமான்கள் வேலைக்காரர்கள் என்று சொல்லி ஒருவரை விட ஒருவர் மேலே அப்படின்னு அந்த படிநிலையில இருக்கிறீங்களா, அது எல்லாத்தையுமே கடவுள் கவிழ்த்து போடுவார். அவர் எல்லோரையும் சமமாக பார்க்கின்ற கடவுள். அப்போ ஒருத்தர் தாங்கி கொண்டு செல்வது மிக முக்கியமாக இருக்கின்றது. இந்த வானத்துல எல்லாம் திடீர்னு பார்க்கும்பொழுது இந்த பறவைகள் எல்லாம் ஒன்று போல ஒரு யூ ஷேப்ல இல்லைன்னா வி ஷேப்ல பறந்துட்டு போகும். பார்த்துருக்கீங்களா? இப்பெல்லாம் தெரியுதான்னு தெரியல. அழகா ஒரு யூ மாதிரி வி மாதிரி அப்படியே பறந்துட்டே போகும். அந்த பேர்ட்ஸ் பறக்கிறத பத்தி ஒரு ரிசர்ச் பண்றாங்க. அதுல என்ன சொல்றாங்கன்னா, நீங்க எல்லாம் பார்த்துருப்பீங்க, அது ஒரு மாதிரி யூல வீல பறக்கும். திடீர்னு எல்லாமே அப்படியே கலைஞ்சு ஒரு மாதிரி டிஸ்ஓரியன்டா இருக்கும். திடீர்னு கலையும், மறுபடியும் அந்த பொசிஷனுக்கு வந்து ஒன்னா ஒரே மாதிரி பறக்கும். அப்ப அந்த ஆய்வு செய்து ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்கிறாங்க. என்ன அப்படின்னு சொன்னா, அந்த வி மாதிரி இல்லை யூ மாதிரி முன்னால பறக்கும்பொழுது முன்னால ஒரு 2-3 பறவை வந்து அந்த ஃபுல் குரூப்பையும் லீட் பண்ணுமா. ஏன்னா காற்று அதிகமாக இருக்கிறதுனால முன்னால் இருக்கிற அந்த பேர்ட்ஸ் என்ன பண்ணணும், அந்த பறவைன்னா தன்னுடைய 100% எனர்ஜியை போட்டு முன்னால் பறக்கிறதுக்கு அதோடைய எனர்ஜியை ஸ்பெண்ட் பண்ணும். அதுக்கு பின்னால் வர ஒவ்வொரு லைனில் இருக்கக்கூடிய பேர்ட்ஸுமே கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு 90%, 80%, 70, 60 அப்படின்னு சொல்லி கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாக அப்படி கடைசியாக வரும்பொழுது ஒரு 10% எனர்ஜி தான். ஏன்னா எதிர்காத்தையெல்லாம் முன்னால் இருக்கிற அந்த பறவைகள் சரி செய்து விடுகின்றது. பின்னால் வருகிறதுக்கு அதிகமாக காற்று இல்லை. ஒரு பேலன்ஸில் முன்னாலேருந்து இந்த பறவைகள் தடுக்கின்ற இதில் அது அப்படியே பேலன்ஸ்டாக ஒன்று போல ஒன்று ஃபாலோ பண்ணிகிட்டே போயிடும். இப்போ முன்னால் 100% எனர்ஜி போடுது இல்லையா அந்த பேர்டு, அடுத்து அது டயர்ட் ஆயிடுச்சுன்னா அடுத்து அதுக்கு பின்னால் இருக்கக்கூடிய அடுத்த பேர்ட் அந்த லீடர்ஷிப்பை எடுத்துக்கிட்டு இப்போ டயர்டான அந்த பேர்டு எல்லாமே பின்னால் போயிடும். அந்த பறவைகள் எல்லாம் பின்னால் போயிடும். பின்னால் இருந்த பறவை முன்னால் வந்து அடுத்து அதை லீட் பண்ணிட்டு கூட்டிட்டு போவோமா. இதுதான் அந்த பறவைகள் திடீர்னு அதோடைய அந்த ஷேப்பை மாற்றி மாற்றி பறக்கிறதுக்கான ஒரு எக்ஸ்பிளனேஷன் அப்படின்னு சொல்றாங்க. என்ன அதுல இருந்து நம்ம கத்துக்கிறோம்னு சொன்னா, முன்னால போறவங்க எப்பவுமே முன்னால இருக்கவே முடியாது. ஒருவரை ஒருவர் தாங்கி லீடர்ஷிப்னா அதுதான். ஒரு தலைமைனா நானும் இருக்கணும், எனக்கு பின்னால வரவங்களுக்கும் இடம் கொடுக்கணும். குடும்பத்தில் எவ்வளோ தூரத்துக்கு ஆதிக்கம் செலுத்துறோம், நான் சொல்றது தான் நடக்கணும் அப்படி. நம்ம இருக்கிற இடத்துல எல்லாம் நான் சொல்றது தான், வேற யாரும் எதுவும் சொல்லக்கூடாது, நான் தான் முன்னாலேயே இருப்பேன் அப்படின்னு நினைக்கிறோம். ஆனால் அந்த பறவைகள் நமக்கு கற்றுக் கொடுக்கின்றது, இன்னைக்கு நீ முன்னால இருப்ப, உனக்கு ஒரு கட்டத்துக்கு அப்புறம் டயர்ட் ஆயிட்டா பின்னால இருந்து அவங்க வந்து ஷோல்டர் பண்றாங்க, சப்போர்ட் பண்றாங்க. அப்ப லீடர்ஷிப் அப்படின்னு சொல்லும் பொழுது ஒருவரை ஒருவர் உருவாக்கி தாங்கி முன்னாக அழைத்து செல்வது. இல்லை நான் தான் முன்னால போயிட்டே இருப்பேன் அப்படின்னு சொல்லி டயர்டானாலும் அந்த பேர்ட் போயிட்டே இருந்தா அதோடைய இலக்கை நோக்கி ஓட முடியாது. ஒருவரை தாங்கி கொண்டு ரோல்ஸ் லீடர்ஷிப்ல மாத்தி மாத்தி ஒரு லீடர்ஸ் முன்னால வந்தா இலக்கை நோக்கி ஓட முடியும். இங்க பவுல் அதற்கு ஒரு உதாரணமாக கூறுகின்றார். எஜமான்கள் எல்லாம் எஜமான்கள் அப்படின்னு பெருசா நினைக்காதீங்க, உங்களுக்கு மேலையும் ஒருத்தர் இருக்கின்றார். நீங்களும் வேலையாட்களை போல அவர்களுக்கும் மரியாதை கொடுத்து நடக்க வேண்டும் என்பதை மிக அழகாக இந்த இடத்திலே பவுல் எடுத்துரைக்கின்றார். அப்போ அதிகாரம் அல்லது கட்டமைப்புகளை மாற்றமைக்கின்ற விடுதலைக்காக கடவுள் நம்மை அழைக்கின்றார். அதிகாரத்தினால் இருக்கக்கூடிய கட்டமைப்புகளை மாற்றி அமைப்பதற்கான ஒரு விடுதலையாக நிருப பாடம் நமக்கு திகழ்கின்றது. மூன்றாவதாக நாம் படிக்க கேட்ட நற்செய்தி பாடம் லூக்கா 13:10-17 வரைக்கும் நம்ம படிக்க கேட்டோம். எல்லாரும் ரொம்ப அதிகமா கேட்டிருப்போம். இதை குறித்து நிறைய அருளுரைகள் நீங்கள் கேட்டிருப்பீர்கள். 3 விதமான பிரச்சனை அந்த அம்மாவுக்கு இருந்துச்சு. என்ன? முதல்ல உடல் ரீதியான ஒரு கட்டுப்பாடு. ஏன்னா அந்த அம்மாவால் 18 வருஷமா எந்திரிச்சு நிற்க முடியல, உடல் ரீதியா ஏதோ ஒரு கட்டுப்பாடு. 2வதா பார்க்கும்போது இந்த சமூகத்தின் ரீதியாக ஒரு புறக்கணித்தல்.
ஏன்னா அந்த சொசைட்டி அவங்க எப்படி இருக்கிறாங்க, என்ன பண்றாங்க, எதுவுமே கேரே பண்ணல. அவ்வளவு நாள் அப்படி அமைதியாவே இருக்காங்க. மூணாவதா பார்த்தா சமய ரீதியாக ஒரு ஒதுக்குதல். அவங்களை ஜப ஆலயத்துக்குள்ள விட்டாங்களா விடலையான்னு கூட தெரியல. அந்த மாதிரி வியாதியோடு அல்லது பலவீனத்தோடு இருக்கக்கூடியவங்க எல்லாருமே இம்பர்ஃபெக்ட், அவங்களாம் சர்ச்சுக்குள்ளவே போகக்கூடாதுன்னு ஒரு சட்டமே வச்சிருந்தாங்க. அதனாலதான் என்ன பண்றாரு ஜப ஆலய தலைவர், இயேசு கிறிஸ்து அந்த நாளில் குணமாக்கணும்னு கோபம் அடைகிறார். நீங்க எப்படி இந்த மாதிரி ஒரு ஓய்வு நாள்ல போய் குணப்படுத்துறீங்க அப்படின்னு அதுக்கு தான் அவருக்கு கோபம் வருது. 3 விதமான ஒரு ஒடுக்குதலை இந்த பெண் அந்த இடத்திலே பார்க்கின்றார். உடல் ரீதியாக ஒரு விதமான கட்டுப்பாடு, சமூக ரீதியாக ஒரு புறக்கணித்தல், சமயம் ரீதியாக ஒரு ஒதுக்குதல் அந்த அம்மாவின் இடத்திலே காணப்படுகின்றது. இப்ப இயேசு கிறிஸ்து அந்த அம்மாவை முதல்ல கூப்பிடுறார். அவ்வளவு நாள் யாருமே அந்த அம்மாவை பார்க்கல. ஆனா இயேசு கிறிஸ்து என்ன பண்றாரு, கவனிக்கிறார். அந்த அம்மாவை கூப்பிட்டு இவர் தான் குணப்படுத்துறார். தன்னுடைய கைகளை நீட்டி இயேசு கிறிஸ்து தான் அந்த இடத்திலே குணமாக்குகிறார் என்று சொல்லி பகுதி சொல்கின்றது. அப்ப இயேசு கிறிஸ்துனுடைய பார்வை எங்கே இருக்கிறதோ அங்கே குணமாக்குதல் இருக்கின்றது. அப்ப நம்மை பார்க்கின்ற கடவுள், நம்மை காண்கின்ற கடவுள். அதுதான் ஆகார் ஆதி ஆகமத்துல சொல்றாங்க 16வது அதிகாரத்துல, என்னை காண்கின்ற கடவுள் அப்படின்னு சொல்லி முதல்ல ஆகாரத்தா கடவுளுக்கு அந்த பேரை கொடுக்கறாங்க. என்னை காண்கின்ற கடவுள். இந்த உலகத்துல நம்மளை யாருமே பார்க்கல. நிறைய நேரத்துல நம்ம நினைச்சிருப்போம், தனிமையா மட்டுமே இருக்கிற, எனக்கான வழிகள் என்னை போட்டு அழுத்துகின்றதுன்னு சொல்லி நிறைய நேரத்துல யாரும் பார்க்கலன்னு நினைக்கிற நேரத்துல அந்த இடத்துல இயேசு கிறிஸ்து அந்த அம்மாவை கண்டு குணப்படுத்துகின்றார். அவர் கவனித்தபடியினால் அவருக்கு அங்கே சுகம் கிடைக்கின்றது. ஜப ஆலய தலைவன் கோபமா கேட்கிறார், ஓய்வு நாள்ல எப்படி நீங்க குணப்படுத்தினீங்க அப்படின்னும் போது இயேசு கிறிஸ்து ரொம்ப அழகா சொல்றாரு, உன்னுடைய கால்நடைகள் இருக்குல்ல, உன் வீட்டுல நீ வளர்க்கிற மிருகத்துக்கு தண்ணி தேவைன்னு சொன்னா அதுக்கு நீ தண்ணி கொடுக்க மாட்டியா? அப்போ ஒரு மிருகத்தினுடைய தேவையை உன்னால சந்திக்க முடியுது ஓய்வு நாள்லன்னு சொன்னா, இந்த மக்கள் ஏதோ ஒரு தேவை இருக்குதானே, அதை ஓய்வு நாள்ல சந்திச்சா இப்ப என்ன தப்பு அப்படின்ற மாதிரி கேட்கிறார். அதுக்கப்புறம் ரொம்ப அழகா இன்னும் மேல போய் சொல்றாரு, இது ஆபிரகாமுடைய குமாரச்சி அப்படின்னு சொல்றார். ஆபிரகாம்னா எபிரேயர்களுக்கு ரொம்ப பெரியவர், ஏன்னா அவர் தான் விசுவாசத்தினுடைய தந்தை. இப்போ இவங்கெல்லாம் அந்த பிளட் லைன், அந்த ஜீனியாலஜிலேயே வந்த குரூப்னு சொல்லி பெருமையா பேசிட்டு இருக்கிறாங்க. ஆனால் இயேசு கிறிஸ்து அப்படியே புரட்டி போட்டு என்ன சொல்றாரு, இவங்களும் ஆபிரகாமுடைய மகள் தான், இவங்களும் சுகமாகலாம் அப்படின்னு சொல்லி ஓய்வு நாளிலே குணப்படுத்துகின்றார். அப்போ கிறிஸ்து அந்த பெண்ணை பார்க்கின்றார். அத்தனை வருஷமா யாரும் பார்க்கல, ஒரு 2 நாள் 2 மாசம் அப்படி இல்லை, 18 வருஷமா கூன் விழுந்து கூனியாக இருக்கின்றாள் அந்த பெண். அவங்க வலியினால கண்ணீர் விட்டு அழுதுருக்கலாம், சிரிச்சாங்களா சிரிக்கலையான்னு தெரியல, எவ்வளவு வேதனை இருந்துச்சுன்னு தெரியல, யாரையும் முகமுகமா பார்த்துருக்க மாட்டாங்க, எதுவுமே அவங்க வாழ்க்கையில 18 வருஷமா இல்லை. ஆனா இயேசு கிறிஸ்து அந்த இடத்துல அந்த அம்மாவினுடைய கூனை நிமிர்த்துகின்றார். அப்பதான் இயேசு கிறிஸ்து அந்த அம்மா பார்க்கறாங்க. 18 வருஷமா இருந்த அந்த கலக்கத்தை இயேசு கிறிஸ்து அந்த இடத்துல முற்றிலுமாக துடைக்கின்றார். நம்முடைய வாழ்க்கையில கூட நிறைய நம்மளை போட்டு இப்படி அந்த அம்மாவை போல நமக்கு சுமைகள் அதிகமா இருக்கு. நம்ம வாழ்க்கையில கூட நிறைய கூன், தாங்க முடியாத அளவுக்கு வேதனை, யாரும் என் மேல பாச காட்டுறதுக்கு இல்லை, பிள்ளைகளுடைய பாசமோ சகோதரர்களுடைய பாசமோ, என்னை சுற்றி இருக்கின்றவர்கள் என் மீது பாசம் காட்டவில்லை, அல்லது கடன் பிரச்சனை என்னுடைய சுமையாக மாறிவிட்டது, என் பிள்ளைங்களுக்கு இன்னும் திருமணம் செஞ்சு வைக்கல, அல்லது திருமணம் ஆன பிள்ளைகளுக்கு குழந்தை இன்னும் இல்லை, இன்னும் வியாதியோடு இருக்கின்றேன், இவ்வளவு தேவை அவ்வளவு தேவைன்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் நம் மீது சுமைகள் வைக்கப்படுகின்றது. அந்த சுமைகளின் நிமித்தம் நாமும் கூனி குறுகி நிற்கின்றோம். இந்த இடத்துல இயேசு அந்த அம்மாவை கவனித்தார், அவருடைய கண்ணீரை பார்த்தார். அதனால அந்த அம்மா நிமிர்ந்து நிற்கிறாங்க. அங்க அவங்க குணமானதுக்கு அப்புறமா இயேசு கிறிஸ்து இது ஆபிரகாமுடைய மகள்னு சொன்னதுக்கு அப்புறம் அங்க இருந்த எல்லாருமே என்ன ஆயிட்டாங்க அப்படின்னு வசனம் சொல்லுதுன்னா, வெட்கப்பட்டார்கள் அப்படின்னு அங்க வசனம் வருது. எல்லாருமே அங்க வெட்கப்படுகிறார். எந்த இடத்திலே நாம் வெட்கப்படுத்தப்படுகின்றோமோ அந்த இடத்திலே கடவுள் நம்மை உயர்த்துகின்றார். சங்கீதக்காரர் தாவீது ரொம்ப பெரிய அரசர், ஆனாலும் அவர் அழுது புலம்புறார். எத்தனையோ வசனங்கள் இருக்கிறது. சங்கீதம் 42:3, சங்கீதம் 6:6 பார்த்தீங்கன்னா, இரவும் பகலும் நான்
கண்ணீர் சிந்தி கொண்டே இருக்கிறேன், கண்ணீர் எனக்கு உணவாவே ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி நிறைய நேரத்துல அவரு புலம்புறார். அப்போ அதே போல நம்முடைய கண்ணீர்கள் இரவும் பகலும் கண்ணீரிலேயே நாம் கழிக்கின்றோம். மற்றவங்களுக்கு தெரியாது. நிறைய நேரத்துல கண்ணீர் தான் நமக்கு உணவாவே மாறி போகுது. அப்படிப்பட்ட நிலைமையிலே கூனி குறுகி இருப்போம் என்று சொன்னால் இயேசு நம்மை நிமிர்ந்து நடக்க வைக்க வல்லவராக இருக்கின்றார். அந்த பெண்ணினுடைய அந்த கூனு வலியை 18 வருஷமா இருந்த வலியை இயேசு கிறிஸ்து சரி செய்கிறார். அப்ப நீங்களும் நானும் அவரை பற்றி கொண்டு வாழ்ந்தால், அவருடைய பார்வை நம் மீது விழுந்தால், அவர் நம்மை காண்கின்ற கடவுள் நிச்சயமாக நம்மை நிமிர்ந்து நடக்க செய்வார். எங்கே அந்த அம்மாக்கு மதிப்பே இல்லைன்னு நினைச்சாங்களோ அந்த இடத்துல கடவுள் இயேசு கிறிஸ்து மதிப்பையும் மாண்பையும் மீட்டு கொடுக்கின்றார். எனவே மாண்பை மீட்டு கொடுக்கிறதான ஒரு விடுதலையாக இந்த நற்செய்தி பாடம் இருக்கின்றது. நாளிலும் அன்பானவர்களே 3 விதமான காரியங்களை யோசிச்சிருக்கோம். வழிபாட்டுக்கு நம்மை சுத்தம் செய்து கொள்வது, சிந்தனைகளின் மூலமாக நம்மை தூய்மைப்படுத்தி கொண்டு வருவது மிக அவசியம். யாரும் யாரை விட பெரியவங்க இல்லை அப்படின்ற அந்த சிந்தனையை நம்ம என்ன பண்ணிடணும், ஒழிச்சுடணும். எல்லாரும் கிறிஸ்துவுக்குள் சமமாக இருக்கின்றோம். இந்த பெண்ணுடைய வாழ்வு கூட அந்த 18 வருஷமாக இருந்த அந்த பிரச்சனையை இயேசு கிறிஸ்து சரி செய்து நிமிர்ந்து வாழும்படியான ஒரு வாழ்க்கையை அந்த தாயாருக்கு அந்த இடத்திலே கொடுக்கின்றார். எனவே அன்பானவர்களே, நீங்களும் கூட கடவுளிடத்திலே உங்களுடைய வாழ்வை அர்ப்பணிங்கள். இறுதியாக சங்கீதம் 34:18 வசனம். சங்கீதம் 34:18 வசனம். ஆமா, நொறுங்குண்ட இருதயவர்களுக்கு கர்த்தர் சமீபராய் இருக்கின்றார். ஒருவேளை இந்த நாளிலும் கூட அப்படிப்பட்ட அனுபவத்தோடு நாம் இந்த வழிபாட்டிலே வந்து உட்கார்ந்து இருப்போம் என்று சொன்னால் நிச்சயமாக ஆண்டவர் நமக்கு சமீபராய் இருந்து நம்முடைய வாழ்விலிருந்து நம்முடைய கட்டுகளிலிருந்து அவர் நம்மை விடுவிக்க வல்லவராக இருக்கின்றார். விடுதலை பெற்ற நாமும் பிறரை விடுவிக்கும்படியாக வாழ கடவுள் நம்மை அழைக்கின்றார். அவருடைய இந்த திருப்பணிக்கு நம்மை நாமே அர்ப்பணம் செய்வோம் என்று சொல்லி இத்தருணத்திலும் கூட கடவுளை நாம் நோக்கி பார்ப்போம். நான் என்னும் மானவத்தால் நாளெல்லாம் வாழ்ந்திருந்தேன், பிறர் வாழ்வை எண்ணாமல் பாதையிலே மயங்கி நின்றேன். இன்றே என்னை அர்ப்பணம் செய்திடுவேன். இன்றே அர்ப்பணம் செய்திடுவேன்.
கரத்துக்களாக தாழ்த்துகின்றோம். நான் என்கின்ற மேட்டிமை சிந்தனை எங்களிலிருந்து அகன்றால் நீர் எங்களோடு தங்கியிருப்பீர், எங்கள் மத்தியிலே வாழ்வீர் என்பதை உணர்ந்து இத்தருணத்திலும் கர்த்தாவே உம்முடைய திருப்பணிக்காக எங்களை நாங்கள் அர்ப்பணிக்கின்றோம். பிறரை விடுவித்து நாங்களும் வாழ்வதற்காக விடுதலையின் கருவிகளாக நீர் எங்களை தெரிந்து கொண்டிருக்கின்றீர். இதை உணர்ந்தவர்களாக எங்களுடைய வாழ்விலே மனமாற்றம் அடைந்து அதிகாரத்தினுடைய சிந்தனைகளை நாங்கள் தவிர்த்துவிட்டு ஆண்டவரே நீர் எங்களுடைய நிலைமைகள் எல்லாவற்றையும் மாற்றி எங்களுக்கு மீட்பை மாண்பை அளிக்கிறீர் என்பதை உணர்ந்து கொண்டு நாங்கள் எங்களுடைய வாழ்வை முன்னெடுத்து செல்லும்படியாக விடுதலையாக்கப்பட்டவர்களாக பிறரோடும் இந்த விடுதலையை பகிர்ந்து கொள்கின்றவர்களாக நடத்த வேண்டும் என்று மன்றாடுகின்றோம். இந்த நாளில் எங்களை நாங்களே உம்மிடத்திலே அர்ப்பணிக்கின்றோம். நீர் எங்களை வழி நடத்தும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் வேண்டுகின்றோம் நல்ல கடவுளே, ஆமென்.